அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாஸ்து நிபுணர் சண்முகம். இப்போ பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த வீடுங்க. பார்த்துங்க, மேற்கு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு மாஸ்டர் பெட்ரூமு, அப்படியே பார்த்தீங்கன்னா வெரண்டாங்க, அப்புறம் அப்படியே பால்கனிங்க. அதாவது 20க்கு ஒரு 40 உள்ள இடத்துல இப்படித்தான் வீடு அமைக்கணுங்க. மேற்கு பார்த்த வீடு. வடக்கு காலி இடம் விட்ருக்குங்க. மேற்கு ரோடுங்க, ஒரு பெட்ரூமு, வரண்டா இப்படித்தான் விடணுங்க. நீங்கள் ஓப்பனாக விடக்கூடாதுங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நட வச்சுருக்கு. சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா ஹாலு, அப்படியே கிழக்கு வந்தீங்கன்னா படிக்கட்டு சென்டரில். அதுக்கு கிழக்கு பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமு, பூஜை ரூமு எல்லாம் இருக்குங்க. அந்த இடத்துலையும் ஓப்பனர் இருக்குது. பார்த்தீங்களா, கிழக்கு பார்த்து அப்படியே கிழக்கு வந்தீங்கன்னா கிழக்கே ஒரு ஓப்பனர் இருக்கணுங்க. மேற்கு பார்த்து வீடுன்னா கிழக்கு ஓப்பன் வரணுங்க. பால்கனி பார்த்திங்கன்னா மேற்கு இருக்கிறத விட கிழக்கு கொஞ்சம் எக்ஸ்டர்னாக விடணுங்க. பால்கனி இந்த மாதிரி அமைப்பில் கொண்டு வரணுங்க. பார்த்திங்கன்னா 2 பக்கம் செவுறு வச்சு கிழக்கு ஓப்பன் விட்ருங்க. அதே மாதிரி மேற்கையும் பார்த்திங்கன்னா சின்னதாக பால்கனி போட்டிருப்பாருங்க. இப்படி தான் அமைக்கணுங்க. கிழக்கு ஒரு 10 அடி அமைச்சோம்னா பால்கனி, மேற்கு ஒரு 4 அடி அமைச்சிக்கலாங்க. அதே மேற்கு பார்த்த ரோடு பார்த்துங்க, வெஸ்ட் ரோடு. அப்படியே பார்த்திங்கன்னா கிழக்கு வந்தீங்கன்னா எப்படி போட்டிருக்குன்னு பார்த்துங்க. முழு வரையோடு இப்படித்தே இருக்குங்க. இந்த மாதிரி அமைப்பில் தான் அமைக்கணுங்க. அதாவது மேற்கு பார்த்த வீடு. வடக்கையும் கிழக்கையும் காலி இடம் கண்டிப்பாக விடணுங்க. வடக்கை ஒரு 6 அடியாவது விடணுங்க. கிழக்க ஒரு 6 அடி அந்த மாதிரி காலி இடம் விடணுங்க. தெற்க மேற்க ஒரு 2 அடி 2.5 அடி நம்ம காம்பவுண்டு போடுற அளவுக்கு மட்டும் விட்டுக்குங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்த வீடு இப்படித்தான் அமைக்கணுங்க. இப்படி அமைச்சிங்கன்னா நல்ல யோகம் நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி அமைக்கணுங்க. கிச்சன் பார்த்திங்கன்னா கிழக்கு இருக்குங்க. அதே மாதிரி நடு சென்டர்லேருந்து படிக்கட்டு வந்துடுங்க. அப்புறம் அது ஹாலு, உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் இந்த மாதிரி அமைச்சிங்க. நன்றி, வணக்கம்.